இப்ப கடகராசிக்கு இந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாவே ராகு அப்படின்னாலே சந்திரனை கவ்வக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஒரு இல்யூஷன் ஆல்ரெடி இல்யூஷன்லயே இருந்திருப்பீங்க. ஏன்னா சதய நட்சத்திரத்துல இருக்கிற வரைக்குமே சந்திரனுக்கு குழப்பம் தான். அது ராகு கவ்விட்டே இருக்கும், மனநிலைமைகள மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ செவ்வாய்க்கு போகுது. இன்னும் சொல்லப்போனா செவ்வாய் உங்களுக்கு பகை தான். ஆ அதாவது ஏன் செவ்வாய் பகை? ஒரு பகைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சனி பகை. ஆனா, செவ்வாய் சில ஆற்றல்களை உங்களுக்கு குடுக்கும்னு சொல்லலாம். சோம்பேறித்தனம் கூடாது. அதுதான் கடகத்துக்கு சொல்லக்கூடியது. உங்களுக்கு டே அண்ட் நைட் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு மாறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, எப்ப சாப்பிடணுமோ அப்ப சாப்பிட மாட்டீங்க. எப்ப தூங்கணுமோ அப்ப தூங்க மாட்டீங்க. அங்க தான் சனியெல்லாம் உங்களுக்கு தொல்ல குடுத்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை சந்திரன் குடுக்கல. சனி குடுக்குதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகுவும் விலகி இப்ப செவ்வாய் வருது அப்படிங்கிற பொழுது, செவ்வாய் உங்கள ஆக்ஷன்ல இறங்க வைக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஆக்ஷன்ல இறங்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் செவ்வாய் வரும்பொழுது ஸ்கின்ன கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். ஸ்கின்ல ரேஷஸ் வருது, பிம்பிள்ஸ் வருது, பிக்மென்டேஷன்ஸ் வருது. திடீர் திடீர்னு உங்களுக்கு ஹீட் பாயில்ஸ் வருது. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். இந்த டைம் பீரியட்ல. எத பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும். சுட சுட சாப்பிடணும்னு தோணும். பயங்கர காரமா சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்கன்னா, எல்லாமே அன்டைமாவே இருக்கு. எந்த நேரத்தில சாப்பிடுறீங்கன்னு இருக்கு. லேட் நைட்ல தான் பசிக்கும். நடுஜாமத்தில தான் பசிக்கும். அந்த டைம்ல தான் முழிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா, ஆல்ரெடி இந்த ராகு என்ன பண்ணிருச்சு தெரியுமா உங்கள? இந்த ராகு இருந்த அமைப்பு சதயத்தில இருந்துச்சு இல்லையா? கெட்ஜெட்ஸோட இந்த ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது, இதுலலாம் ரொம்ப அடிக்ட் ஆயிருந்திருப்பீங்க. இது தான் ஹெல்த்ல முதல்ல உங்களுக்கு இஷ்யூஸே உங்களுக்கு குடுத்துருக்கும். ஸோ, இதோடைய ஆக்ஷன் தான் இனி அடுத்தது செவ்வாய் வருது. அப்ப என்ன பண்ணும்? ஸ்கின்ல தான் வெளிப்பாடு பண்ணும். அப்போ உங்க ஸ்கின்ன கொஞ்சம் புரொடெக்ஷன் பண்ணிக்கணுங்கிறது தான். மத்தபடி செயல்பாட்டு முறைகள் லைஃப்ல ஒரு குரோத்த தான் உங்களுக்கு குடுக்க போகுது. என்னன்னா இந்த செயல்பாட்டு முறைகள் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கடகத்துக்கு சொல்லக்கூடியது. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ட கரெக்ட்டா நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா, இப்போ ஒரு சந்திரனுக்கு ஒரு சனி தொந்தரவு குடுக்குன்னே இருக்கும். அதுதான் சனி சந்திரன் புணர்ப்பு தோஷமாவே நம்ம சொல்லுவோம். அதே மாரி இந்த சந்திரனுக்கு ராகுவும் சில தொல்லைகள் குடுக்கும் அப்படிங்கிறது. என்னன்னா மறக்கடிக்க வச்சுரும். இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாரி வச்சுரும். இந்த டைம் இல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது சந்திரனுக்கு இந்த கடகராசியில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த ராகு இல்யூஷன்ஸ் குடுக்கும். இப்ப செவ்வாய் வரப்ப என்ன பண்ணும்னா, செயல்பாட்டுகள அதிகப்படுத்தும். இந்த மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும் பொழுது, இந்த டைம் மேனேஜ்மென்ட்ங்கிற ஒரு விஷயத்த எப்பவுமே கடகம் மனசுல வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எமோஷனல் கனெக்ட் ஆகவே கூடாது. சந்திரனுடைய பிரச்சனையே இதுதான். ராகு உங்கள விட்டுரும். மார்ச் 29க்கு தான் விடுது. அதுவரைக்கும் என்ன இருக்கும்னா, எமோஷனா எங்கெங்க போய் கனெக்ட் ஆகுதோ, லாஜிக்கலாவே திங்க் பண்ணவே வராது. லாஜிக்கலான விஷயங்கள் என்னன்னா, லாங் டெர்ம் சக்சஸ். லாங் டெர்ம் சக்சஸ தான் கவனிக்கணும். அதுதான் இந்த கேது சொல்லுது உங்களுக்கு. அதாவது கேது இப்போ அ அ சுக்கிரன் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால ஆசைகள் ஜாஸ்தியாவே இருக்கும். அப்ப இந்த சுக்கிரன் என்ன செய்யும்னா, இந்த கேது சுக்கிரன்ல இருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய சாரம். அதாவது சுக்கிரனுடைய சாரம் வாங்கியிருக்கு. பூரத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ, எல்லாமே லக்ஸரியா இருந்துட்டா நல்லாருக்கும். ஆனா, இந்த சுக்கிரனுக்கு எப்பவுமே பின் விளைவுகள் தெரியாதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு புதன் ஆகாதுன்னு ஒண்ணு இருக்கு. குரு தான் ஆகும். குரு ஹெல்ப் பண்ணும். புதன் ஹெல்ப் பண்ண வந்தாலும், இந்த புதனுடைய ஹெல்ப்ப சந்திரன் வாங்குச்சா இல்லையாங்கிறது செகண்டரி. ஸோ, இந்த புதன் என்ன விஷயத்த சொல்ல வரும் அப்டின்னா, டைம் மேனேஜ்மென்ட் அப்டிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வரும். திட்டமிடுதல், ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அவசியம் கடகத்த பொறுத்தவரைக்கும். கரெக்ட்டா பிரையாரிடைஸ் பண்ணி, அ லைஃப்ப கரெக்ட்டா செக்ரிகேட் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் கேது உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுது. இப்ப மகம் நட்சத்திரத்துக்கு அது இடம்பெயர்ந்து போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் இந்த டிசையர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து முதல் விடுபட வைக்கும். டிட்டாச்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பொழுது, இந்த டிட்டாச்மென்ட் என்னன்னா, அக்செப்டன்ஸ்குள்ள கொண்டு போகும். அப்போ வருத்தப்பட்றக்கூடாது. நான் எமோஷனலா இந்த மாரி ஒரு விஷயங்கள பண்ணி, லாஜிக்கலான விஷயங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே! அப்படிங்கிற ஒரு வருத்தப்படுற ஒரு சிச்சுவேஷனுக்கு கடகம் போயிறக்கூடாது. ஜென்ரலாவே இப்ப குரு வர்றதுனால,
இப்ப நம்ம ராகு, கேதுவ பத்தி பேசிட்டு இருந்தாலுமே, இது ஒரு ஆடடா ஒரு விஷயத்த சொல்றேன். குரு வரதுனால குரு புரொடெக்ட் பண்ண போறாரு கடகத்த. கடகத்துக்கு டைம் நல்லா இருக்கு அப்டின்னாலுமே, மத்த கிரகங்களும் சில வேலைகள நம்மகிட்ட பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ராகு, கேது ஒவ்வொரு கிரகங்களுமே நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்த சொல்லிக் குடுத்துட்டே தான் இருக்கும். அப்பதான் எல்லாத்தையுமே கவனிக்கணும். ஒவ்வொரு பெயர்ச்சிகளையும் கவனிக்கணும். சின்ன சின்ன மாற்றங்களையும் நம்ம கவனிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்டெப்ஸ், ஒரு சின்ன மாற்றம் எவ்ளோ பெரிய ஒரு ஒரு குரோத்த நம்மளுக்கு குடுத்துரலாம். இல்லன்னா ஒரு பின்னடைவ நம்மளுக்கு குடுத்துரலாம். ஸோ, அதனால தான் வந்து இந்த சின்ன பெயர்ச்சி இது நம்மளுக்கு மைனரான ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட, இந்த சிறு திரும்பும் ஒரு பெரிய விஷயத்த மாத்தக்கூடியதா தான் இருக்கும். சின்ன சின்ன அ அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் சின்ன சின்ன டைம் மேனேஜ்மென்ட்ஸ் உங்க லைஃப்ப வந்து நிறைய மாத்தும். ஸோ, இப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இதுல வந்து பூசம், புனர்பூசம் இருப்பீங்க. ஸோ, இந்த பூசம், புனர்பூசம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பூச நட்சத்திரத்தில இருக்கிறவங்களோடது எப்படின்னா, நான் ஆயில்யத்துக்கு வரேன். என்ன ஆயில்யத்த விட்டுட்டீங்களா? அப்படின்னா, ஆயில்யம் தனி. அதனால தான் பூசம், புனர்பூசத்த ஃபர்ஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். இந்த பூசம் வந்து மூதாதையர்கள் மூலியமா வந்த ஒரு ஆன்மாவாவே தான் பார்க்கப்படுது, பூச நட்சத்திரத்த. ஸோ, இவங்களுக்கு வந்து ஜென்ரலாவே எனர்ஜிஸ் கனெக்ட் ஆவாங்க. இறந்த ஆன்மாக்களுக்கு இப்ப அந்த வீட்ல வந்து யாராவது சின்ன வயசுல இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு படையல் போட்டு, இவங்களுக்கு அத நம்ம குடுக்குறோம், சாப்பிட குடுக்குறோம். இல்ல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வச்சு படைக்கிறோம். அது இவங்களுக்கு இந்த பூச நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, லைஃப் திடீர்னு ஒரு குரோத்க்கு வந்துரும் அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து அந்த இறந்த ஆன்மாக்கள் வந்து கனெக்ட் ஆவாங்கன்னே சொல்லுவாங்க. அந்த ஆன்மாக்கள் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த ஆன்மாவோடைய பிரதிபலிப்பு தான் இவங்க. ஸோ, அந்த ஆன்மா அதுதான் ராகு. இந்த ராகு வந்து தான் தான்னு நெனச்சுக்கும் இல்லையா? அந்த மாரி தான் வந்து அந்த பூச நட்சத்திரத்தில இருக்கவங்கள வந்து தன்ன பாக்கும். ஆ நீங்க இந்த பூச நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த குடுக்குறீங்க, அந்த இறந்தவங்கள நெனச்சு நீங்க குடுக்குறீங்கன்னா, வாங்கிக்கும். அந்த இறந்த ஆன்மாக்கள், அந்த இளம் வயதிலேயே இந்த குழந்தைகளலாம் இருந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்க குழந்தை தெய்வங்கள் மாரி. கிட்டத்தட்ட பூச நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம். ஸோ இவங்களுக்கு இந்த விஷயங்கள் செய்ய செய்ய இந்த அமாவாசை தருணங்கள்ல எல்லாம் செய்ய செய்ய, லைஃப் அது குடும்பமே ஒரு குரோத் ஆயிட்டே இருப்பாங்க. இப்ப புனர்பூசம்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களும் வந்து ஒரு எனர்ஜிய வாங்கிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. இப்ப வந்து அ அப்பா வழி தாத்தாலாம் இருப்பாங்க இல்லையா? தாத்தாக்கு தாத்தா அவங்களோட எனர்ஜிய வாங்கிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பெரியவங்க மாரியே பிஹேவியரிசம் இருக்கும். இந்த சின்ன வயசுலேருந்து துரு துருன்னு இருந்து திடீர்னு பார்த்தா ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துருவாங்க. எல்லா எவ்வளோ பெரிய ஷாக் வேணாலும் நீங்க குடுங்களேன். நிதானமாவே ஹேண்டில் பண்ணிட்டே போற மாரி இருப்பாங்க. ஆசைகள் இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த பெரியவங்கலாம் எப்படி இருப்பாங்க? விட்டு குடுத்துட்டு போகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதெல்லாம் இந்த புனர்பூசம்க்கு இருக்கும். அதே தான் இந்த ராகு, கேதுவும் இவங்களுக்கு இப்ப சொல்லும். அ அந்த அக்செப்டன்ஸ் சீக்கிரம் வந்துற அக்செப்டன்ஸ். இப்ப ஆயில்ய நட்சத்திரத்துக்குலாம் எப்படி இருக்கும்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் வந்து 4 பாதங்கள். இந்த 4 பாதங்களுக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். முதல் பாதம், 2ஆம் பாதத்துக்கு வேற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ஆயில்ய நட்சத்திரங்களுக்கு தான் பயங்கரமான அமானுஷ்ய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு தான் நடக்கும். தெய்வங்கள் வந்து பேசுறது, இன்னும் சொல்லப்போனா சாத்தான்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கிறது, இவங்களுடைய டார்க் எனர்ஜிஸ்லாம் பயங்கரமா இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல இருக்கவங்களுக்கு. அவங்கலாம் பாம்பெல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் வெளிய வரப்போகுது அப்படிங்கிறது தான். பாம்பு கனவுகள் நெறைய வரும் ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்களுக்கு. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல யார் இருப்பாங்கன்னா, பயங்கரமான எனர்ஜிஸ் யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் கனெக்ட் ஆகும். சத்தமே இல்லாம ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா, அது ஆயில்ய நட்சத்திரம் தான். ஏன்னா, ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதன் சாரம் வாங்குனதாகவே இருந்தாலும், இந்த புதன் ஒரு வித்தியாசமான ஒரு புதன். அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புதன் வந்து பின்னோக்கி போயி, பின்னாடி மறைஞ்சிருக்க விஷயங்கள் என்னென்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது தான் இது. ஸோ இந்த ராகு, கேது அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்க உடல்நிலைய கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த உடல்நிலை எப்படி ஆயில்ய நட்சத்திரங்க பாதிக்கப்படும்னா, டாக்டர்ட்ட போய் செக் பண்ணாலாம் ஒண்ணுமே தெரியாது. அ ஹெல்த் எல்லாம் நார்மலா இருக்கிற மாரியே தான் இருக்கும். இல்யூஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். பயம் திடீர்னு அவங்க என்னதான் டேலண்ட் இருந்தாலும் சரி, அப்படியே அடக்கிக்குவாங்க. திடீர்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மாறுற மாரி இருக்கும். திடீர்னு ஒரு உடல் சோர்வு, திடீர்னு உடம்பு முடியாம போறது. ஆனா, இப்ப செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு சூட்சுமத்த நான் சொல்லிர்றேன். ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்க, கடகராசியில இருக்கவங்க என்னன்னா, நீங்க எத்தனை ஸ்தலங்களுக்கு போனாலும் சரி, ஆல்ரெடி நீங்க வந்து ஓல்டு சோல்ஸ் தான். ஸோ ஸ்தலங்களுக்கு போகணுன்ட்டு இல்ல. நீங்க என்டர்டெயின்மென்ட்டான பிளேஸஸ்க்கு தான் போணும். மக்கள் கூடக்கூடிய
எனர்ஜீஸ் பாசிட்டிவ் எனர்ஜீஸ்லாம் எங்க இருக்கோ, அந்த இடங்களுக்கு நீங்க போயிரணும். நீங்க கோயிலுக்கு அதிகமா போக, போக இதெல்லாம் என்னன்னா, ஆல்ரெடி ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்கலாம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு லோன்லினெஸ்ல தான் இருப்பாங்க. அதுக்காக நீங்க கோயிலுக்குலாம் போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ரொம்ப பரிகார முறைகளுக்கு போகாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். மக்கள் கூடக்கூடிய ஒரு ஹேப்பியான ஒரு இடங்களுக்கு போகும்பொழுது தான் உங்களுடைய மனநிலைமையே மாறும். அந்த புதன் தான் உங்களுக்கு தேவ. அதிகமா ஆன்மீகத்துக்கு போய் இன்னும் சைலன்ஸ், சைலன்ஸ் இன்னும் அமைதியான ஒரு இது அப்படிங்கிறது வேணாம். திரும்பி திரும்பி ஒரு கன்ஃப்யூஷன். ஏன்னா சயின்டிஸ்ட் நெறைய பேர் இருப்பாங்க. டாக்டர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில இருக்கவங்க நெறைய மன அழுத்தங்கள வாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எனர்ஜிஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா எனர்ஜிஸையும் ஒரு நட்சத்திரம் வாங்குவாங்கன்னா, அது ஆயில்ய நட்சத்திரமா தான் இருப்பாங்க. நல்லவங்களாவே தான் இருப்பாங்க. எவ்ளோ நல்லவங்களா இருந்தாலும் தேவையே இல்லாத கெட்ட பேர் யாருக்கு வரும்னா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு தான் வரும். நாங்க ஒண்ணுமே பண்ணலையேங்கிற மாரி தான் இருக்கும். அப்போ நீங்கலாம் வந்து என்டர்டெயின்மென்ட் ஜோன்குள்ள போயிடணும். எந்த அளவுக்கு லைஃப என்டர்டெய்னிங்கா பார்த்து மைண்ட ஓப்பன் மைண்டடா வச்சு, பிராட் மைண்டடா வைக்கிறீங்களோ, உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜிஸ் நீங்க புல் பண்ற எனர்ஜிஸ் பாசிட்டிவ் எனர்ஜிஸாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் கடக ராசிக்கு சொல்லக்கூடியது.